வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்வாதிஸ் வண்டர்லேண்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோட லாஸ்ட் சோப் மேக்கிங் கிளாஸோட பேட்ச் வந்து டிசம்பர் 7th and 8th வந்து கம்ப்ளீட் ஆச்சு. அரௌண்ட் 50 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ரோல் பண்ணி என்னோட ஒர்க் ஷாப் வந்து ஜாயின் பண்ணாங்க. அந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டோட்டலி வந்து 10 வெரைட்டிஸ் ஆஃப் சோப்ஸ் வந்து கற்றுக் கொடுத்தேன். ஸோ அந்த சோப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போது ஆல்மோஸ்ட் எல்லாமே டிமோல்ட் பண்ணிட்டேன், எல்லாமே கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. ஸோ அந்த சோப் வெரைட்டிஸ் எல்லாம் எப்படி வந்திருக்கு அண்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸை பற்றி என்ன ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்களும் என்னோட சோப் மேக்கிங் ஒர்க் ஷாப் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா என்னோட காண்டாக்ட் நம்பர் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ என்னோட அப்கமிங் ஒர்க் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரியில் நடக்கும். இல்லைங்க, என்னால் ஃபெப்ரவரி வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்னோட ப்ரீவியஸ் கிளாஸோட அந்த வீடியோ ரெக்கார்டிங்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபர்தராக ஸ்வாசா குரூப்ஸ் கண்டக்ட் பண்ணுற நிறைய ஒர்க் ஷாப்ஸ் வந்து பேக் டு பேக் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒர்க் ஷாப்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்கும் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸில் நம்ம கோட் மில்க் அண்ட் சார்கோல் சோப் பார்த்தோம். ஸோ இது பாருங்கள். ஸோ இது வந்து டிசைனர் மாடலில் 2 கலர் மிக்சிங்கில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏபிசி சோப், அதாவது ஆலோவேரா, கேரட் அண்ட் பீட்ரூட் 3 காம்பினேஷனாக வச்சு இதுவும் கொஞ்சம் டிசைனர் மாடலில் ட்ரை பண்ணோம். இது வந்து லேயர் அண்ட் லேயரில் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ சென்டரில் உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் தெரியும், அவுட்டர் சைடில் ஒயிட் கலரில் தெரியும், அண்ட் பாட்டமில் உங்களுக்கு பீட்ரூட் வந்து நம்ம எதுவுமே கலர் ஆட் பண்ணல, நேச்சுரல் கலருங்கிறதுனால உங்களுக்கு இன்னும் பிரைட் ரெட் கலர் இல்லை. நீங்கள் கலர் வேணும்னா ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரெட் கலரில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோஜிக் ஆசிட் அண்ட் பட்டர் சோப், அதாவது ஸ்கின் பிரைட்டனிங். ஸோ இந்த சோப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ஸ்கின் ஒயிட்டனிங் ஆகும் உங்களுக்கு. ஸோ சின்ஸ் கோஜிக் ஆசிட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஸ்கின் ஒயிட்டனிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அண்ட் இது கூடவே வந்து உங்களுக்கு ஷியா பட்டர், கொக்கோ பட்டர், நிறைய பட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ பயங்கர சூப்பராக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுறப்பே அந்த 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 மாய்ஸ்சரைசிங் ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம், பிகாஸ் நிறைய பட்டர்ஸ் ஆட் பண்ணிக்கிறதுனால. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சிஸ்தா சோப் செஞ்சோம். ஸோ இது பார்த்திங்கன்னா அப்படியே நேச்சுரலாக அந்த மஞ்சிஸ்தா ஸ்டிக்லேருந்து வந்த கலர். ஸோ நம்ம எந்த ஒரு கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை. பாருங்கள் எவ்வளோ பிரைட் ரெட் கலரில் சூப்பராக வந்திருக்கு. ஸோ இந்த மஞ்சஸ்தா வந்து நம்ம ஸ்டிக்ஸ்லேயும் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணோம். ஸோ இந்த மஞ்சஸ்தா சோப் செய்கிறதுக்கு வந்து நம்ம ஆயிலையும் வந்து ஸ்டிக்ஸ் இன்ஃப்யூஸ் பண்ணோம், அண்ட் மஞ்சஸ்தா பவுடரும் வந்து நம்ம ஆட் பண்ணோம். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா இது ரெண்டும் ரொம்ப லக்ஸூரியஸான சோப்பு. ஸோ இது வந்து கோல்டன் க்ளோ சோப். ஸோ இதில் பார்த்திங்கனாவே உங்களுக்கு நான் சும்மா இந்த பேப்பர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஃபாயில்ஸ் டெக்கரேஷனுக்காக வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்குலேயும் வந்து அந்த க்ளோ தெரியணுங்கிறதுக்காக மைக்கா கலர் அண்ட் ஃபாயில்ஸ், கோல்டு ஃபாயில்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து லக்ஸூரியஸான சோப்பு. ஸோ பிகாஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த ஆயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாஃப்ட் ஆயில்ஸ் அண்ட் சாஃப்ரான், ஹனி, இந்த மாதிரி நிறைய ரிச்சான திங்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே லக்ஸூரியஸாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுறப்பவே அதை ஃபீல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேபி சோப். ஸோ இந்த 2 சோப்புமே வந்து இன்னும் ட்ரையே ஆகலை. நான் ஜஸ்ட் வீடியோ பர்பஸ்க்காக முன்னாடியே வெளியே எடுத்துட்டேன். முன்னாடியே எடுத்ததுனால தான் உங்களுக்கு இந்த சோப்பில் இருக்கிற அந்த ஃபினிஷும் இதுவும் வந்து உங்களுக்கு இன்னும் செட் ஆகலை. ஸோ நான் வீடியோ பர்பஸ்க்கு உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக நான் உடனே எடுத்துட்டேன். இது வந்து ஜஸ்ட் 2 days தான் ஆயிருக்கு நான் சோப் செஞ்சு. பட் ஆனால் பேபி சோப்ஸ் பொறுத்த வரைக்கும் மினிமம் 4 to 5 days ஆச்சு மோல்ட்லேயே இருக்கணும், அப்போ தான் நல்லா ட்ரை ஆகும். ஸோ இதுவும் 2 days தான் ஆச்சு. எல்லா சோப்ஸுமே 2 days தான் ஆச்சு. பட் இதை பாருங்கள், இந்த சோப் நல்லா ஹார்ட் ஆகிடுச்சு, நல்லா ஒரு கிளியர் லுக் இருக்குது உங்களுக்கு. பட் ஆனால் இந்த சோப்பில் உங்களுக்கு இருக்காது, ஏன்னா இன்னும் ட்ரை ஆகலை. நான் இந்த 2 சோப்புமே நிறைய சாஃப்ட் ஆயில்ஸ், பட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ட்ரை ஆகிறதுக்கு உங்களுக்கு டைம் ஆகும். அப்படியே எல்லா சோப்புமே ஒட்டுக்கா உங்களுக்கு வச்சு காட்டணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட்டே எடுத்துட்டேன். ஸோ பாருங்கள், இன்னும் அது இன்னும் ட்ரையே ஆகலை. ஸோ இந்த பார்ட் மட்டும்தான் ட்ரை ஆகிருக்கு. ஸோ இன்னும் ஃபுல்லாகவே இது ட்ரை ஆகணும். ஜஸ்ட் பேப்பர் மேலே வச்சிங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காஃபி ஸ்க்ரப் சோப்.
ஸோ ஸ்க்ரப் சோப் வந்து நிறையா கமர்ஷியலாக யாரும் பண்ண மாட்டாங்க. பட் அதில் ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓப்பன் போஸ் இதெல்லாமே உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். பட் நீங்கள் ஆனால் கிளையன்ஸ்க்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி ஷேப்லலாம் உங்களுக்கு கொடுத்தா யூஸ் பண்ண முடியாது. இது வந்து நீங்கள் குட்டி குட்டி க்யூப்ஸாக இல்லை வந்து ஏதாவது 5 grams 10 grams மோல்ஸ் எல்லாம் நமக்கு சாக்லேட் மோல்ஸ் மாதிரி சைஸில் கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மோல்ஸில் நீங்கள் குட்டி பீசஸில் நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது தான் கிளையன்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து கிளாஸ் பர்பஸ் பண்ணதுனால ஜஸ்ட் நான் சோப் மோல்டே வந்து போர் பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் கிளிசரின் சோப் பேஸ். ஸோ சோப் பேஸே வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் கிளாஸில் செஞ்சு காட்டினேன். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ கிளியராக சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ கடையில் வாங்குற மாதிரியான அப்படியே அதே குவாலிட்டி ஒரு சாஃப்ட்னஸோட டிரான்ஸ்பரண்ட் பேஸ் செஞ்சுருக்கோம் கிளாஸில். அண்ட் அந்த பேஸ் வச்சு ஒரு ஃப்ளேவர்டு சோப் பண்ணியிருக்கோம், முல்தானி மெட்டி சோப். ஸோ இந்த பேஸில் எப்படி வந்து அந்த முல்தானி மெட்டி பவுடர் இன்ஃப்யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படின்ட்டு. அண்ட் இது வந்து ஹாட் ப்ராசஸில் செஞ்சது லெமன் அண்ட் டர்மரிக் சோப். ஸோ இதுவும் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ப்ராசஸில் செஞ்சது. அண்ட் இது மட்டும் பார்த்திங்கன்னா பேஸில் செஞ்சது. ஸோ லாஸ்ட் பேட்ச்சில் நான் சொல்லி கொடுத்த சோப் வெரைட்டிஸ் இதுதான். ஸோ எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் வந்து செஞ்சு நிறைய ஃபோட்டோஸ் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்களும் வீட்டில் இதே மாதிரி சோப் செய்யணும் அண்ட் இதை பிஸ்னஸாகவும் கொண்டு போகணுன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட அப்கமிங் சோப் மேக்கிங் கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன். ஸோ இந்த சோப்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.